அது மட்டும் இல்லாம அவ எவ்வளவு கொடூரமானவன் நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா? தெரிஞ்சு நம்ம எதுக்காக போய் பிரச்சனையில மாட்டிக்கணும் சொல்லு. ப்ளீஸ் சுமதி, அந்த வீடியோ கிளிப் அவங்க கிட்டே கொடுத்துடலாண்டி. நீ தேவையெல்லாம் பயப்படாத, நான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு சுமதி. அந்த வீடியோ கிளிப் அவங்க கிட்டே கொடுத்துடலாம். எனக்கு ஒன்னை விட இந்த வீடியோ கிளிப் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்ல சுமதி. ப்ளீஸ் நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நான் அவனை விடுறதா இல்லை. ஐயோ, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன் சார். அவ சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் அவன் அந்த வீடியோ கிளிப்பை கொடுக்கவே மாட்டேங்கிறா. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒரு சாட்சியை கூட உயிரோட விட்டு வைக்காதேன்னு. டேய், அந்த வீடியோ கிளிப் மட்டும் எப்படியாவது வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்க, என் மான மரியாதையோட என்னோட மந்திரி பதவியும் சேர்ந்து வெளியே போயிடும். என்னோட அரசியல் வாழ்க்கையை அப்படியே அஸ்தமனம் ஆயிடும். அப்புறம் சாகர வரைக்கும் நான் ஜெயில கழி திங்க வேண்டியதுதான். தெரியுமா உனக்கு? அப்படிலாம் நடக்க நான் விட்டுற மாட்டேன். அவ ஒருத்தி மட்டும் வாயை மூடுனா போதும்.